பீரிமேட்டில் அடைக்கப்பட்டுள்ள தேயிலை தோட்டங்களில் உள்ள லயங்களை சீரமைப்பு செய்ய தேவையான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அடைக்கப்பட்டுள்ள தோட்டங்களில் லயங்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மனித உரிமை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடுக்கியில் அடைந்து கிடக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் லயங்களை சீரமைப்பதற்கான தீர்மானம் எடுப்பதற்கு காலதாமதம் ஆக்கக்கூடாது என்று மனித உரிமை கமிஷன் சேர்பர்சன் ஜஸ்டிஸ் அலெக்சாண்டர் தோமஸ் உத்தரவிட்டுள்ளார். பல வருடங்களான நிலையில் லயங்கள் எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் தான் உள்ளன. இது கமிஷன் உறுதிப்படுத்தியுள்ளது. பீரிமேடு தாலுகாவில் அடைந்து கிடக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் லயங்களை நவீனப்படுத்துவதற்கு மாநிலம் கட்டுமானத்திற்காக மத்திய அரசின் வழியாக கிடைத்த 33,70,000 ரூபாய் எஸ்டிமேட்டில் நிதித்துறை ஒரு மாதம் முன்பாக தீர்மானம் எடுத்து தொழில் செயலாளருக்கு அறிவிக்கவும் செய்ய வேண்டும். நிதித்துறையிலிருந்து அனுமதி கிடைத்தால் உடனே வேலைகள் காலதாமதம் இல்லாமல் முழுமை செய்ய அலெக்சாண்டர் தோமஸ் கோரிக்கை வைத்துள்ளார். 33,70,000 ரூபாய் திட்டத்தின் ஆட்சிக்குழு அனுமதி கிடைத்துள்ளது என்றாலும் திட்டத்தின் விகிதம் அதை பயன்படுத்துவதற்கான காலதாமதம் காரணமாக மாறுகிறது. അടച്ചുപൂട്ടിയ തോട്ടമായ കോട്ടമല ഡിവിഷനിലുള്ള എല്ലാ ലയങ്ങളും അതുപോലെ തന്നെ അടച്ചുപൂട്ടിയ തോട്ടങ്ങൾ മുഴുവൻ ലയങ്ങളും നവീകരിക്കണം. അത് നവീകരിക്കാത്ത പക്ഷം എല്ലാ ലയങ്ങളും ഇടിഞ്ഞു വീഴും എന്ന ഒരു സ്ഥിതി അവിടെ പറഞ്ഞു ബോധിപ്പിക്കുകയുണ്ടായി. ഇപ്പോൾ വനസാവകാശ കമ്മീഷൻ്റെ കർശന നിർദ്ദേശമാണ് ഉണ്ടായിരിക്കുന്നത്. ഈ ലയങ്ങളെല്ലാം എത്രയും വേഗം താമസം കൂടാതെ തന്നെ നവീകരിക്കണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ് ഉത്തരവ് ഇറക്കിയിട്ടുള്ളത്. അതുമാത്രമല്ല, ഈ വിഷയത്തിൽ അടിയന്തരമായി ഇടപെടൽ ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് സർക്കാരിന് ഞാൻ നിവേദനം നൽകിയിരുന്നു. അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ അടച്ചുപൂട്ടിയ തോട്ടങ്ങളിലെ 3-4 ഡിവിഷനുകൾ ലയങ്ങൾ നവീകരിക്കുന്നതിന് വേണ്ടി സർക്കാർ ഏകദേശം 33,70,000 രൂപയുടെ തുക പാസ്സാക്കിയെങ്കിലും എസ്റ്റിമേറ്റിന് തുക ധനകാര്യ വകുപ്പ് അംഗീകാരം നൽകിയെങ്കിൽ പോലും അത് ഇപ്പോൾ നിലവിൽ ഒരു സെലക്ഷൻ ലിസ്റ്റ്, മുൻഗണനാ ലിസ്റ്റ് പരിഗണിക്കുന്നതിന് വേണ്ടിയുള്ള ഒരു കാലതാമസമുണ്ട്. மாநிலத்தில் தொழிலாளி லயங்களை நவீனப்படுத்துவதற்கு 10 கோடி திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது என்றாலும் அது தற்பொழுது நிதித்துறையின் பரிசீலனையில் உள்ளதாக தொழில் செயலாளர் கமிஷன் அறிவித்துள்ளது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.